ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து காலையிலே நானும் மணியும் கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. மணியோட ஃப்ரெண்டு சாய் வரதா சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் வீட்டுக்கும் போய் பார்த்தோம். அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அதனால் அவர் காலிங் பெல் அடித்தும் வெளியில் வரல. ஸோ வந்துட்டு நானும் மணியும் நம்ம ட்ரிப்பை வந்து கன்டினியூ பண்ணிட்டோம். இது வந்து நம்ம போகிற வழியில் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் பாருங்கள் விளையாண்டுருக்காங்கன்ட்டு. எல்லாம் கிரிக்கெட் மட்டும்தான் விளையாண்டுருக்காங்க கிரவுண்டில். பயங்கர கும்பலாக இருந்துச்சு. அதான் சரி உங்களுக்கு காமிச்சிடலான்னு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி வேறு இன்றைக்கி அழகாக இருக்கான். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்தையில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அங்கே என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. அதான் சரி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்பி கிராஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைட்ரு ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு ஃபீமேல் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணுன்ட்டு. அவரோட கலர்லேயே ஒரு ஃபீமேல் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஃபைட்ரு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு கொஞ்ச நாள் வச்சு க்ரூமிங் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபைட்ரு ஃபஸ்ட்டு ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா ஆக்டிவாக பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு. அதில் வந்து அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஒரு 150 ஃபிஷ்ஷஸ் கிட்டே இருந்திருப்பாங்க, ஃபீமேல் ஃபிஷ்ஷஸ். அதுலேருந்து நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணிடுறேன்னா பாருங்களேன், பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க. அப்புறம் நெட்டு கொஞ்சம் இந்த டியூப் வாங்கினேன் தண்ணி மாற்றுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் இவங்கள தான் காமிச்சதே கிடையாது. இவங்க தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல் பேர்டு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபீமேல் ரொம்ப வருஷமாக இருக்குது. அது என்னமோ அந்த ஃபீமேலுக்கு வந்து பேரே செட் ஆக மாட்டேங்குதான். ஸோ இந்த டைம் இவங்களையும் மெயினாக வாங்கணுன்னு தான் நம்ம வந்து போனதே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இப்போ அடுத்தடுத்தது நம்ம இனிமேல் இவங்களோட வீடியோஸும் நான் அவங்கள அப்லோட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட அந்த ஃபீமேல் என்கிட்ட ஒரு 3 இயர்ஸாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள நான் யாருக்குமே இது வரைக்கும் காமிச்சது கிடையாது. கண்டிப்பாக நான் அந்த லவ் பேர்டை உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபீமேல் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டை. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுகர் கிளைடருக்கும் நம்ம வந்து கூண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதோடையே சேர்த்து அந்த 2 ஃபீடரு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டோம். குச்சி, அந்த 2 ஃபீடர் டப்பா அதெல்லாம் வாங்கிட்டோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பை பண்ணும்போது வாங்கியிருந்த கூண்டு தான். இதை நாங்கள் போகும்போதே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா இந்த மேல் வாங்கிட்டு வரும்போது இதாக இருக்கும்ன்ட்டு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க போட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு. இது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வச்சுருக்க ஃபீமேலோட ஹெட்டு வந்து ஆஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெக் வரைக்குமே வந்து ஃபுல் கலர்டு. டெய்லும் பார்த்திங்கன்னா செம கலராக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த மேல் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஃபீமேல் கூட செட் ஆகிறது தான் பெரிய ப்ராப்ளமே. ஸோ கூண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வச்சுருப்போம். அப்போ தான் நம்ம ஃபீமேல் பார்த்துட்ருக்கோம். எடுத்தோடனே வம்பளுக போகுது பார்த்திங்களா, நம்ம மேலே வம்பளுக போகுது பாருங்கள். நம்மால் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து பீட்டாவை வந்துட்டு சரி பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபீமேல் பீட்டாவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம மேல் பீட்டா வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதேமாரி ஒரு ட்ரே வச்சுருக்கேன் நான். ஸோ அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபீமேல் பீட்டா வந்து உள்ளே போட்டுடலாம். நம்ம நினச்ச மாதிரியே ஒரு ஃபீமேல் பீட்டா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பில் வச்சுட்டு இப்போதைக்கு இந்த கப்பில் அப்படியே அந்த வாட்டரோடையே எடுத்து ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் வாட்ரு டெம்ப்ரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கவரோடையே வைக்கலாம், பட் இருந்தாலும் நான் தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு கப்பில் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காங்களா? நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுறாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவரை வந்துட்டு பத்திரமா எடுத்து வச்சாச்சு. இப்போ திரும்ப வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட கூண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த மேலே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருக்கதே. ஸோ பார்த்தேன் நான், சரி இது சரிப்பட்டு வராது, இப்போதைக்கு வெளியில் வரமாட்டான் அப்படின்ட்டு பார்த்தேன். அங்கே பாருங்களேன், அப்படியே மேலே பார்க்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு இருக்கான். ஆனால் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக எந்த பக்கம் கேப் கிடைக்கும்லாம் தேடுவானுங்க. இப்போ நம்ம திறந்து விடும்போது போக மாட்டாங்க. அதான் பிரச்சனை இவங்கள்ட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போதைக்கு வெளியில் வராது. ஸோ வந்துட்டு நான் எடுத்து
கரெக்டாக எந்த பக்கம் கேப் இருக்கோ அந்த பக்கம் கூண்டு வாசலில் வச்சுக்கிட்டு அதை வந்து லைட்டாக இது பண்ணால் மூவ் ஆணுச்சு. இப்போ பாருங்கள், இப்பயும் அதால் கண்டுபிடிக்க முடியல கேப் இருக்கிறத. அப்புறம் டக்குன்னு அதில் ஏறி நிற்கும்போது வால் வெளியில் போயிடும். என்னடா கேப் விழுதே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் போகுது உள்ள. போனோடனே டக்குன்னு பறந்து போய் அங்கிட்டு ஓரமாக உட்காந்துருச்சு. அவங்களுக்கு வந்து வியூ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு விண்டோ சைடில் தான் இதை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். மழை பெய்யும்போது மட்டும் தண்ணி உள்ளே சாரல் போகும். அதுக்குள்ளே வந்து நம்ம பாக்ஸ்குள்ளார வச்சுருவோம். கொஞ்ச நேரம் அவங்க பேசிகிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து நம்ம ஃபைட்டருக்கு வந்து வாட்டர் ஊற்றி நம்ம டப்பை செட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைட்டருக்கு வந்துட்டு வாட்டரை ஊற்றியாச்சு. டப்பு வந்து சேம் அதேமாரி தான், கொஞ்சம் கலர் மட்டும் வேறு கலர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேல் ஃபைட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் தான் கொஞ்சம் வேறு கலரு. இதுதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரம் செட்டு வாட்ரு வந்து உள்ள டம்ப் பண்ணி வச்சுருப்போன்ட்டு. எப்படியும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வாட்ரு நான் டம்ப் பண்ணி. அதுதான் மீனுக்குமே ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த பேராக்யூர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்துட்டு நம்ம விட போகிறோம். இதை வந்து மணி தான் எடுத்து கையில் வச்சு வியூ பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு எடுத்தார். பட் ஆனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபீமேல் ஃபைட்டர் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுருக்கோம். இந்த ஃபீமேல் ஃபைட்டர் வந்து ஆக்சுவலாக லைட்டாக எக் லோடரில் தான் இருக்குது. லைட்டாக நம்ம ஒரு கொஞ்ச நாள் வச்சு க்ரூமிங் பண்ணிவிட்டு மேல் கூட வந்து நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண விட்டுறலாம். ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் க்ரூமிங் பண்ணும். ஒரு 1 மந்த் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் நான் விடுறேன். இப்போ இந்த பேராக்யூர் வந்துட்டு ட்ராப்ஸ் வந்து நம்ம விடணும். இப்போ இந்த ஃபைட்டர் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஃபைட்டருக்கு வந்து கல்லுப்பு போட்டாச்சு தண்ணியில். கல்லுப்பு போடுறது ரொம்பவே நல்லது. கெட்ட பாக்டீரியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுத்தடுத்தது உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் என்னென்னு அப்டேட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த ஃபைட்ரு ஃபிஷ்ஷு, நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு இதெல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.